நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிற தலைப்பு ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உறுதியான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அஸ்திபாரங்கள். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்கள். இந்த முதல் 4 சத்தியங்களை நாம் தியானித்தோம். முதலாவது லவ், அன்பு. இரண்டாவது ஃபெய்த், விசுவாசம். மூன்றாவது விஸ்டம், ஞானம். நான்காவது கிரேஸ், கிருபை. இந்த நாளிலே 5வது குறிப்பிலிருந்து தியானம் ஹோலினஸ். 5வது குறிப்பு பரிசுத்தம். ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உறுதியான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அஸ்திபாரங்கள். 5வது குறிப்பு பரிசுத்தம். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இந்த முதல் லைனில் எவ்வளோ பேர் பாஸ் ஆகிறோன்னு தெரியல. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும். ஞாயிற்றுக்கிழமை இப்போ தான் பரலோகத்துலேருந்து இறங்கின மாதிரி இந்த வாரம் முழுதும் எப்படி இருந்தோம், இங்கே வரத்துக்கு முன்னாடி இந்த வாரம் முழுதும் எப்படி இருந்தோம். முதல் லைன் என்ன சொல்லுது? இங்கே வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துட்டு வாங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். ஏன்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. 1 பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே போல தான் நாமும் இருக்கணும். சில பேர் ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப சுத்தம் பார்க்குறவங்க உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் அழுக்கு செருப்பு போட்டு உள்ளே போக முடியுமா? தப்பி தவறி உள்ள காலை வச்சிங்கன்னு வைங்க, ரொம்ப சூடான வரவேற்பு இருக்கும். இந்த அவங்க அப்பப்போ தேய்ச்சினே இருப்பாங்க. தரைய அழுக்கு செருப்பு அங்கே வெளியே வச்சுட்டுனாங்க. நீங்கள் நானே தேய்ச்சின்னு இருக்கிறேன். அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்குறீங்களா? இருக்கிறாங்களா இல்லையா? சில பேர் நீங்கள் என்ன வேணால் போட்டோம், ஏன்னா அவங்க வீடும் அப்படி தான் இருக்கும். அவங்க வீடும் ஃபுல்லாக வைக்க பார்த்தா எல்லாம் அழுக்கு மூட்டை ஒட்டுற எல்லாம். அவங்க நீ எப்படின்னா வாங்க, நாங்கள் உங்களுக்கு அண்ணன்ற மாதிரி இருக்கோம், வாங்க அழுக்கு செருப்போடு வாங்க, அழுக்கு மூட்டையோட எங்கள் வீடு அழுக்கு மூட்டையாக தான் இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? இதுவே சுத்தம் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? அங்கே தான் இருக்கணும். அதான் நான் பரிசுத்தர். என்கிட்ட அழுக்கு மூட்டை மாதிரி என்ன செய்யக்கூடாது. நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. மத்தேயு 7:22-23. அந்நாளில் அநேகர். இந்த 2 வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்நாளில் அநேகர். அந்நாளில்னா என்ன அர்த்தம்? அந்நாளில்னா என்ன அர்த்தம்? இந்நாளில் இல்லை. இந்நாளில் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்கெல்லாம் இந்நாளில் மாட்டுறவங்க அல்ல. இந்நாளில் உலகத்தில் அவங்க யாருன்னே உலகத்துக்கு அவங்கள பற்றியே அவங்க பண்ணுறது எதுவுமே உலகத்தில் யாருக்குமே, ஏன்னா இங்கே மாட்டவே இல்லை. இவங்க மாட்டவே இல்லை. உலகத்தில் அவங்க என்ன பண்ணியும் என்ன செய்யலை,
நாங்கள் இவ்வளோ பண்ணி அவன் மாட்டவே இல்லையே. சில பேர் பயங்கர ஆக்கிரமம் பண்ணி மறிக்கும்போது மற்றவங்களுக்கு என்ன அவன் கடைசி வரைக்கும் என்ன செய்யலை, மாட்டவே இல்லையே, இவ்வளோ பண்ணானே அப்படின்னு ஜனங்களுக்கு ஒரு வேதனை வருதா இல்லையா? அதுதான் அந்நாளில் இங்கே என்ன மனுஷனை ஏமாற்றி என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். எங்கே வந்து நிற்கணும் அங்கே? அந்நாளில். ஆகவே இங்கே உலகத்தில் மாட்டில் தப்பிச்சோன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா எல்லாம் எங்கே வந்து நிற்பாங்க? யாரும் தப்ப போகிறதில்ல. உலகத்தில் ஒருத்தரும் தப்ப போகிறது கிடையாது. ஏன்னா அங்கே நாளில் அங்கே ஒரு நாள் இருக்குது. இங்கே உலகத்தில் நீங்கள் எல்லோரையும் ஏமாற்றி என்ன பண்ணி தப்பிச்சிருக்கலாம். அங்கே தப்ப முடியாது அந்நாளில். சரியா? இந்த நிலைமை எத்தனை பேர் இருக்கான்? ஒரு சிலர் கிடையாது, ஒரு சிலர். அந்நாளில் அநேகர் அந்த நாளில் என்ன செய்ய போகிறாங்க? வந்து மாட்ட போகிறாங்க அந்நாளில். ஆகவே அந்த ஒரு எச்சரிப்பு இது. இவங்க பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க. இங்கிலீஷில் மாப் மென்டாலிட்டின்னு மாப் மென்டாலிட்டின்னு எல்லாம் பண்ணுறாங்களே, நம்மளும் பண்ணலாம். எல்லாம் போகிறாங்களே ஒன் வீல், நம்மளும் போகலாம். மற்றவங்கள பார்த்து என்ன நம்மளும் செய்யலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். உலகத்தில் எல்லோரும் அப்படி தானே பண்ணுறாங்க அப்படின்னு செஞ்சு எல்லோரும் மாட்டும் போது நீங்களும் கூட சேர்ந்து மாட்ட போகிறீங்க. அதுதான் அதோடைய அர்த்தம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. இவங்கள பார்த்தா எந்த சபை மாதிரி தெரியுது? இவங்க சொல்கிறத பார்த்தா எந்த சபை மாதிரி தெரியுது? கேத்தலிக் மாதிரி தெரியுதா, சிஎஸ்ஐ மாதிரி தெரியுதா, லுத்ரன் மாதிரி தெரியுதா, பேப்டிஸ்ட் மாதிரி தெரியுதா, எந்த மெத்தடிஸ்ட் மாதிரி தெரியுதா? இவங்க சொல்கிறத பார்த்தா எந்த சபையில் அந்த மாதிரி தெரியுது இவங்கள பார்த்தா? அந்நாளில் அநேகர் உமது நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை, உங்களுடைய நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. இதனால் உள்ளே போக போகிறது இல்லைங்க. தீர்க்க தரிசனம் சொன்னதுனால பரலோகம் போக போகிற அல்ல. பிசாசுகளை துரத்ததுனால பரலோகம் போக போகிறோன்னு இல்லை. அநேக அற்புதங்களை செய்ததுனால பரலோகம் போகிறதில்ல. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். எனவே அங்கே வந்து போன்னு சொல்லிட்டார், அகன்று போன. அதுக்கப்புறம் ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? இங்கே இருக்கும்போது மாட்டினாவது என்ன செய்யலாம்? ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த கிருபையின் காலம். இந்த நாளில் வந்து இன்றைக்கி மனம் திரும்பி ஆண்டவரே என்னை மன்னியும்னு சொன்னால் மன்னிப்பு பெற்று உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உலகத்திலே கையும் மையுமா மாட்டினா என்ன செய்யலாம்? மனம் திரும்ப, ஐயோ காலில் விழுந்து ஆண்டவரே கொஞ்சம் எப்படியா என்னை மன்னிச்சுடுவேன், எப்படியாச்சும் கொஞ்சம் அப்படின்னு பரலோகம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உலகத்தில் மாட்டவே இல்லைன்னு வைங்க. உலகத்தில் மாட்டவே இல்லை. இந்த பக்கம் தீர்க்க தரிசனம் சொல்லின்னு பிசாசை துரத்தின்னு அற்புதம், இந்த பக்கம் அக்கிரமம். இதை யாருக்குமே தெரில. ஜனங்க எதை பார்க்குறாங்க? இதை தான் பார்க்குறாங்க. பாப்பா ஐயா என்ன பயங்கர தீர்க்க தரிசனம் சொல்கிறாருப்பா, ஐயோ பிசாசு அப்படியே ஓடுது, என்ன அற்புதம் ஐயா, ஐயா அற்புதம் ஐயா. இங்கே பண்ணுறது இருக்கட்டும், இதனால மேலே போக இந்த பக்கம் என்ன நடக்குது அதுதான் முக்கியம். அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு ஒரு காலம் உங்களை அறியேன். அதுதான் வந்து மிக மிக எச்சரிப்பு. ஏன்னா அநேகர் உணர்றதில்லை. அவங்களுக்கு என்ன, உலகத்தில் நான் மாட்டவே இல்லை, உலகத்தில் நான் மாட்டவே இல்லை, தப்பிச்சிட்டேன், தப்பிக்கலை. ஏன்னா அந்நாளில் ஒன்று உலகத்தோட முடியல. எல்லாருக்கும் எங்கே இருக்குது? அந்நாளில் ஒரு நாள் இருக்குது. அந்த நாளில் யாருமே என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாது. அங்கே வந்து நிற்கணும். அங்கே வந்து அந்நாளில் அநேகர் ஒரு சிலர்
அநேகர். அதை பார்த்து அநேகர் இப்படி தானே இருக்கிறாங்க, என்ன செய்யக்கூடாது? ஏன்னா உள்ளே போகணும். கலாத்தியர் 5:19-21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. பாருங்கள், எதுலனா மாற்றுமா? இங்கே போட்டிருக்க லிஸ்ட்டில் எதனெல்லனா மாற்றுமா? ஏதாவது ஒரு இதில் எல்லாத்துலேயும் மாட்டணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு இதில் மாற்றுமா? நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தானே. எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆனால் தான் உட்கார வைப்பாங்களா? ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனான்னா கூட அவுட்டு தானே, அடுத்த வருஷம் வரணும்ல. நல்லா அதை பார்த்துக்கணும். இது ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிறோமா? ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிறோமா? நீங்கள் ஒன்றும் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்றுலையாவது சரி, உங்களுக்கு சரியாக புரியலைன்னா இன்னொரு வாட்டி சப்ஜெக்டை வாசிக்கிறேன். நல்லா கவனிச்சிங்க. எதெல்லாம் ஒன்றுலையாவது ஃபெயில் ஆகுறீங்களான்னு பார்த்துங்க. ஒன்றில் ஃபெயில் ஆனவங்களே அவுட்டு தான். ஃபெயில் ஆன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியானவைகளே. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு இதில் ஃபெயில் ஆனால் கூட ஃபெயில் தான். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் செஞ்சால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய சுதந்திரிக்க போகிறது முன்னே சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் 21:8. இந்த சப்ஜெக்டையும் நல்லா பார்த்துங்க. இதில் எதுலையாச்சும் ஃபெயில் ஆகிறோமா? சரியா? இந்த சப்ஜெக்டுங்களும் நல்லா கவனிங்க. முதல் சப்ஜெக்டை நல்லாவே கவனிங்க. முதல் சப்ஜெக்டை நல்லாவே கவனியுங்கள். முதல் சப்ஜெக்ட் என்ன? பயப்படுவர்களும். இங்கேருந்து பார்க்குறோம், இங்கேருந்து எல்லாரையும் பார்க்குறேன். எத்தனை பேரை பார்த்தா ஒரு தைரியத்தோடு இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கேருந்து பார்த்தா எத்தனை பேர் பயப்படுகிறவர்களும். அடுத்த பாயிண்ட்டு நல்லா பார்க்கணும். அவிசுவாசிகளும். எத்தனை பேரை பார்த்தா அப்படியே விசுவாசம் பொங்கி வழிகிற மாதிரி தெரியுது. அவிசுவாசிகளும். சந்தேக பேரொழின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா இல்லையா? என்ன பார்த்துக்க. பயப்படுகிறவர்களும். பயந்தாங்கொழி கேள்விப்பட்டீங்களா? பயப்படுவர்களும் அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணம் ஆகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இங்கே வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு அழுகுறீங்களே, இது அக்கினியும் கந்தகமும். அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். அதை நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கணும். நான் ரொம்ப வெயிலாக இருக்குது. என்னங்க இது 105 போகுது. 105 பயங்கரமாக தாங்க முடியல வெயில். இது அதோட அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். 1 கொரிந்தியர் 6:9-10. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறிகிறீர்களா?
அநியாயம் பண்ணியிருந்து ஏமாத்தின்னு அநியாயம் பண்ண எங்கே தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது. வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சூரிய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும். டிசம்பர் மாதத்தில் பொருளாசை வருதா? இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஏதாவது உயிரெடுத்துன்னு இருக்கிறீங்களா? பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அந்த மாதிரி வசனங்க யாருமே என்ன பண்ணுறதில்லை. இதை கேட்கணுன்ற ஆசை. இந்த வசனம் யாருன்னா வீட்டில் மாட்டி வைக்கிறாங்களா? இதை விற்றா யாருன்னா காசு கொடுத்து வாங்குவாங்களா? இதுக்கெல்லாம் என்ன செய்கிறது? யாருக்கும் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு மனசே. ஆனால் இது எவ்வளோ முக்கியம். இது இல்லைன்னா எங்கே போய் நிலைமை என்ன ஆக போகுது? இந்த வசனத்தின்படி ஜீவிக்கலைன்னா நம்ம நிலைமை என்ன ஆக போகுது? 1 கொரிந்தியர் 9:24-20. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். அது குறைச்சலே இல்லை. அதுக்கு குறைச்சலே இல்லை. பந்தய சாலையில் ஓடுனே எல்லாம் ஓடுறாங்க. நாங்களும் ஓடுறோங்க. ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. சும்மா ஓடுறோன்னு ஓடாதீங்க. எல்லாரும் ஓடுவாங்க. அதை ஓடுறது பெருசு இல்லைங்க. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன செய்யுங்க? ஓடுங்க. ஓடி முடித்து பெற்றுக்கொள்ளணும். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலமம் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். 1 கொரிந்தியர் 3:9-17. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பாச்சாரியை போல அஸ்திபாரம் வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போட்டப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூட. சரியா? ஏன்னா நம்ம ஒவ்வொருவரும் ஆணுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம். சரியா? எப்படி கட்டுறோம்? நீங்கள் ஏதாவது வீடு கட்டி பார்க்குறீங்கன்னு வைங்க. அதில் பல விதத்தில் என்ன செய்யலாம்? எல்லாத்துலேயும் குவாலிட்டி வித்தியாசம் இருக்குது. மணல்லேருந்து செங்கல்லேருந்து எல்லாத்துலேயும். உங்களை ஒருத்தன் ஏமாற்றணுன்னா எல்லாத்துலேயும் மட்டமானதெல்லாம். ஒரே வீட்டை ஏமாற்றணுன்றவன் என்ன பண்ணுவான்? பார்த்துருக்குறீங்களா? கட்டட வேலையில் நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த தரம் உள்ளதையும் போடலாம், மட்டமானதையும் போடலாம். எல்லா பொருள்லேயும் குவாலிட்டி வித்தியாசம் இருக்குது. எல்லா பொருள்லையும் கட்டையிலேருந்து கம்பியிலேருந்து எல்லாத்துலேயும். ஆகவே எப்படி கட்டுறோம்? எப்படிப்பட்ட தரத்தில் கட்டுறோம்? தான் ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கு. ஏனெனில் அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும்.
அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையாக உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அக்கினி ஒவ்வொருடைய கிரியை என்ன செய்யும்? அக்கினி, நான் இதை செஞ்சேன், இதை பண்ணேன், இந்த ஊழியம் பண்ணேன், எல்லாம் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். நீங்கள் செஞ்ச எல்லாத்தையும் எது சோதிக்கும்? அக்கினி சோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். கட்டிட்டையா, எல்லாம் கட்டிட்டேன், உள்ள கூலி கொடுங்க, இருப்பா முதல்ல வச்சு பார்க்கலாம், அவன் வேலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அக்கினி சோதிக்கும் போது அது நிலைத்திருந்தால் தான் கூலி, இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது. நீ சும்மா ஏமாற்றி வைக்கோலில் அக்கினியில் எரிஞ்சு சாம்பலாவது பாரு. இதை பொருளை வச்சு கட்டினான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் தப்பினது போல, அக்னியிலே அகப்பட்டு தப்பினது போல. உனக்கு கூலி ஒன்றும் கிடைக்காது. ஒன்றும் நீ பண்ண ஒன்றுக்கு கூலி, ஏதோ நீயே தப்பிச்சு உள்ளே வந்தே அதை பார், நீ செஞ்சதுக்கு ஒன்றும் கூலியே இல்லை. ஏன்னா ஒன்றுமே நிற்கல. அக்கினி சோதிக்கும் போது நான் இதை பண்ண அதை பண்ண ஒன்றும் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகி போச்சு. நீ பண்ண கிரியெல்லாம் என்னாச்சு? எரிஞ்சு ஒன்றுமே இல்லைப்பா. அமைதியப்போ உள்ளே விட்றாங்களே நன்றியாரு, நான் உள்ளே போயிருக்க மாட்டேன். நீ ஏதோ நீ தப்பிச்சு உள்ளே போகிற ஒரு கூலியும் உனக்கு இதை பண்ணி ஒன்றும் எல்லாம் நிற்கலை, ஒன்றுமே நிற்கலாங்க. நீ செஞ்ச கிரியை ஒன்றுமே, அக்கினி எல்லாம் சாம்பலாய் வெந்து போச்சு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கலாம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியீர்களா? ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கு, நீங்களே அந்த ஆலயம். ஆகவே அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 2:19-26. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்று. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக்கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் நாமத்தை சொன்னால் எப்படி இருக்கணும்? அநியாயத்தை விட்டு விலகணும். போன வாரம் திடீர்னு ஒரு வண்டி குறுக்க வரும். போயினே இருக்கும்போது அந்த பக்கத்துலேருந்து ரோடு காலியாக இருக்குன்னு பார்த்து திரும்பணும்ல. திடீர்னு திரும்ப இந்நேரத்தில் போய் இடிச்சிருக்கோம் வண்டி, இந்நேரத்தில் வண்டி அவனை போய் இடிச்சிருக்கோம். திரும்பி பார்த்தா பின்னால் பெரிய சிலுவை வச்சுன்னு இருக்கார். ஏன்ப்பா நீ சிலுவை மாட்டினது நல்லது தான், அந்த ரோட்டில் எப்படியா திரும்புறது? எவனா வந்து இடிச்சு நான்ப்பா அப்படி திரும்பினு இவ்வளோ ஒரு சிலுவை மாட்டின்னு இருக்கிறியே, அதுக்காக அந்த சிலுவைக்காக கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டுறது இல்லையா? வண்டியில் வந்து இன்னொன்றும் வசனம் போட்டணும், வண்டி ஓடுறத பார்த்தா தாறுமாறாக ஓட்டின்னு எதுக்கு? அந்த வசனத்தை இல்லாமையாவது ஓட்டியிருக்கலாம். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன இதுவே கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக்கடவன் என்பதற்கு அது முத்திரையாக இருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமுள்ள பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும். சரியா? ரெண்டும் இருக்குது. கனத்துக்குரிய பாத்திரமும் இருக்குது, கனவீனத்துக்குரிய பாத்திரமும் இருக்குது. இப்போ கனத்துக்குரிய பாத்திரமாக நான் இருக்கணுங்க. அப்போ நான் என்ன செய்யணும்? ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தம் உள்ள கனத்துக்குரிய பாத்திரமாகும். எல்லா அக்கிரமம் பண்ணிக்கின்னு இருந்து ஆண்டவர் என்ன கனத்து எல்லாம் முன்னே நடக்காது. கனத்துக்குரிய ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், யார் வந்து தங்களை சுத்திகரித்து அவங்க தான் அவன்
பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆக்கப்பட்டதும் கனத்துக்குரிய பாத்திரமாக அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுகிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. புத்தியினமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகி இரு. தேவையில்லாத சண்டை யாருன்னா போட்டுன்னு இருக்கிறீங்களா? தேவையில்லாத சண்டையை போடுறீங்களா? புத்தியினமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு தேவையில்லாமல் என்ன செய்யாதீங்க, சண்டை தர்க்கத்தில் போயின்னு இருக்காதீங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ன பண்ணக்கூடாது, சண்டை பண்ணுகிறனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிப்புறமாக இருக்க வேண்டும். எதிர்பேசுகளை சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகும். பிசாசனுடைய இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களோடு உபதேசிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்களே ஆகியால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, ஆண்டவர் விலக்கிரயம் கொடுத்து உங்களை வாங்கிட்டார். ஆகவே தேவனுக்குரியவர்கள் என்று அறிந்து சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை 1 யோவான் 1:6-10. நாம் அவருடைய ஐக்கியப்பட்டிருக்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தி. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுற்றி வருகிறார். உண்மையும் நீதிமுள்ளவர்கள். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராகிறவர்களாக இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இந்த நாட்களில் மனம் திரும்பணும். பாவம் இல்லைன்னு சொல்லி ஏமாத்தினக்கூடாது. சில பேர் தப்பே ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்குறீங்களா? தப்பே என்ன செய்ய மாட்டாங்க, என் மேலே தப்பே இல்லைன்னு. என் மேலே அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையா? சில அம்மாமாருங்க பாருங்க, அவன் பையன்தான் பண்ணியிருப்பான். என் பையன் ஒரு நாளும் அவன் பண்ணியே இருக்க மாட்டான்வான். அவன் தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பான். அவங்க பையன்தான் எல்லாம் பண்ணியிருப்பான். இல்லவே கிடையாது. ஒரு நாள் என் பையன் ரொம்ப நல்லவன், என் பையன் ரொம்ப பண்ணதெல்லாம் இவங்க பையனாக தான் இருப்பான். பார்த்துருக்கிறீங்களா அந்த மாதிரி அம்மாங்கள? ஆகவே நாம் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே சத்தியம் நமக்குள்ளது. பாவத்தை அறிக்கையிட்டால் ஆண்டவரே நான் பண்ணது தப்பு, நான் பாவம் பண்ண அறிக்கையிட்ட எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிக்கிற உண்மையும் நீதி உள்ளவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
ஆறாவது வில் ஆஃப் காட். உறுதியான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் தேவனுடைய சித்தம். மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. உள்ளே போகணுன்னா என்ன பண்ணும்? ஆண்டுடைய சித்தம். பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில். நீங்கள் எத்தனை கர்த்தாவேன்னு சொல்லலாம். ஏசப்பா, ஆண்டவரே, தேவனே, என்ன வேணாலும் சொல்லலாம். இதனால் உள்ளே போகிறது இல்லை. உள்ளே போகணுன்னா ஆண்டுடைய சித்தத்தை செய்யணும். யோவான் 17:4 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் இஷ்டமாக எதுவும் செஞ்சல, நான் செய்யும்படி நீர் நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். இந்த உலகத்தில் ஆண்டவர் வாழும்போது எப்படி வாழ்ந்தார்? ஆண்டோடைய சித்தத்தை. யோவான் 5:30 நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தருவேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவின் சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கு. யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனம். அதுதான் எனக்கு சாப்பாடு. என் சாப்பாடு என்ன? ஆண்டோடைய சித்தத்தை. அதை செய்யலைன்னா இன்றைக்கி சாப்பிட்ட மாதிரியே இல்லை. இன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டோடைய சித்தம் செய்கிறதா எனக்கு சாப்பாடுன்னு சொல்கிற அளவில் இருக்கிறோம். சில பேருக்கு வெஜிடேரியன் சாப்பிட்ட மாதிரியே இல்லைங்க. நாவா அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியே இல்லையா? 21 நாள் தானியல் உபவாசம் எடுங்க, நாங்கள் சாப்பிட்ட மாதிரியே இல்லை, அந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் ஒரு நாள் சில பேரை மத்தியானம் சாப்பாட்டுக்கு இந்த வெஜிடேரியன் மீல்ஸ் அன்லிமிட்டெட் எவ்வளோ வேணா நான் அதெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. பார்த்து நாங்கள் இந்த மாதிரி வெஜிடேரியனை கூட்டின்னு வந்துட்டிங்களான்னு. அன்லிமிட்டெட் சாப்பிட்டு வயிறு ரொம்ப இருந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி வெஜிடேரியன் மீல்ஸ் இங்கே கூட்டின்னு வந்துட்டிங்களே, இங்கே கூட்டின்னு வந்து சந்தோஷமே இல்லை. அவங்களுக்கு சந்தோஷமே இல்லை, வயிறு நிறையா சாப்பிட்டோன்னு இல்லை. வெஜிடேரியன் ஹோட்டலில் கூட்டின்னு இருந்தாங்க. அது அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையா? ஆண்டவருக்கு அப்படி இல்லை. என் பிதாவின் சித்தத்தை செய்தது தான் என்னுடைய போஜனம். மத்தேயு 26:30 அவர் சற்று அப்புறம் போய் முகம் குப்புற என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு இங்கே கூடுமானால் நீங்கபடி ஆகிலும் என் சித்தத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இங்கே இது ஒன்றும் சாதாரணதில்லை. சிலுவையில் போய் மறிக்கணும். ஆணி குத்துவாங்க, அடின்னு அடிப்பாங்க, அப்படியே ரத்தம் ஊற்றும், அவ்வளோ வேதனையில் மறிக்கணும். அதுதான் அந்த பாத்திரம். அதுதான் இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமானால், அவ்வளோ பயங்கரமான ஒரு மரணம் காத்து கொண்டு இருக்கிறதே, இதை நான் செய்யணுமே. இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமானால் ஆகிலும் என் சித்தத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படியே உயிரே போனாலும் ஆண்டுடைய சித்தத்துக்கு என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுத்தார். 1 யோவான் 5:14-15 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டார், அவர் நமக்கு செவி கொடுக்கார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம். ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். இல்லைன்னு சொல்ல மாட்டார். இல்லைன்னு சொல்லவே
மாட்டோம். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நிச்சயமாக என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். அதான் நமக்கு இருக்கிற நம்பிக்கை. 1 யோவான் 3:20. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் செய்தால் கேட்கிறது என்ன செய்யும்? ஏசாயா 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள், என் வழிகள் உங்கள் வழிகள் என் வழிகள். கர்த்தர் சொல். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கு. ஆகவே ஆண்டோடைய சித்தம் அது நம்ம விட உயர்ந்தது. சில பேர் எது கட்டாலும் என் வழிக்கு வான்வாங்க. அந்த மாதிரி பார்த்துருக்குறீங்களா? என் வழிக்கு வா, என் வழிக்கு. ஆண்டவர் இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீ என் வழிக்கு, என் வழி உயர்ந்தது. பூமியை பார்க்க வானம் எவ்வளோ உயர்ந்தது, அந்த மாதிரி என் வழி, என் நினைவுகள், என் வழிகள் உயர்ந்து இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:12-26. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாக. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஒரே சரீரத்தில் நம்ம எல்லாரும் வேறு வேறு அவயமாக இருக்கிறோம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரம் ஒரே அவயமாய் இராமல் அநேக அவயங்களாய் இருக்கு. காலானது நான் கையாய் இராதபடினால் நான் சரீரத்தின் அவயம் அல்ல என்று, அதனால் அது சரீரத்தின் அவயமெல்லாம் இருக்காதா? ஏன் அவங்களுக்கு எனக்கே அந்த இது கொடுக்கல, அவருக்கு அந்த உத்தரவாதம் அவருக்கு கொடுத்தா ஏன் எனக்கு அவருக்கு கொடுக்கல, என்ன செய்யக்கூடாது? சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. காலானது கையோட என்ன செய்யக்கூடாது? சண்டை போடக்கூடாது. காதானது என்ன சைடில் விட்டீங்க, நான் முன்னாடியில் இருக்கணும், கண்ணு முன்னாடி இருக்குது, எல்லாமே கண்ணை தான் பார்க்கணும், நான் சைடில் இருந்தால் யாரும் என்னை கண்டுக்க மாட்டேன்றாங்கன்னு சண்டைக்கு வந்துச்சுன்னு வைங்க. காதானது நான் கண்ணாக இராதபடினால் நான் சரீரத்தின் என்று, அதனாலே அது சரீரத்தின் அவயமாக இராதோ. சரீரம் முழுவதும் எல்லாருக்கும் கண்ணாகணும்னு ஆசை இருக்குதுன்னு வைங்க. சரீரம் முழுவதும் இவ்வளோ பெரிய கண் உள்ளே இப்படி வருது, ஒன்று இப்படி உள்ளே ஒன்று வருது, ஃபுல்லாக இவ்வளோ பெரிய வெறும் கண்ணு தான் இருக்குது. இவ்வளோ பெரிய கண் இங்கே வந்தால் எத்தனை விசுவாச வீரர்கள் உட்காந்து இருப்பீங்க இங்கே? விசுவாச வீரர்கள் எத்தனை பேர் இங்கே உட்காந்து, இங்கே ஒரு பெரிய கண் ஒன்று இப்படி உள்ளே வருதுன்னு வைங்க. வெறும் கண்ணு தான், சரீரம் முழுதும் என்ன தான் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் என்ன ஆசை? கண்ணாகணும். முழு சரி எல்லா ஆவையும் நான் என்னவாக இருக்கணும், நான் சரி போ எல்லாம் கண்ணாகுங்கன்ட்டு இவ்வளோ ஒரு 6 அடி உயரம் கண்ணு ஒன்று இப்படி உள்ளே வந்துச்சுன்னு வைங்க. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே, அது முழுவதும் செவியானால் பெரிய எல்லாருக்கும் காது ஆகணும்னு பெரிய காது ஒன்று உள்ளே வந்துச்சுன்னு வைங்க. மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி, ஆண்டுடைய சித்தம், தமது அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே அவருடைய சித்தம். ஒன்று நீ காதாறு, நீ கண்ணாறு, நீ கையாறு, நீ காலாறு, இதெல்லாம் அவருடைய சித்தம். அவை எல்லாம் ஒரே அவமாக இருந்தால் சரீரம் எங்கே? அவயங்கள் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்று. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டியதில்லை என்றும், நீ வேணா நீ போ, நீ ஒன்றா எனக்கு வேணான்னு சில பேர் அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்குறீங்களா? அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், நீ போ. இல்லை ஐயா சொன்ன, இல்லை ஐயா நீ போ, நான் பார்த்துக்கிறேன் போ, எனக்கு எல்லாம் செய்ய தெரியும் போ, இல்லை ஐயா உங்களுக்கு உதவி செய்ய போ, நீ போ. நடக்குதா இல்லையா? நீ எனக்கு தேவையில்லை, எல்லாம் நானே.
கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டியதில்லை என்று, தலையானது காலை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டியதென்று சொல்லக்கூடாது. யார் என்ன செய்யும்? சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவர்களாய் காணப்படுகிறவில்லையே, மிகவும் வேண்டியதாக இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகளுக்கு அதிக கனத்தை, நம்மில் லட்சணம் இல்லாதவர்களுக்கு அதிக அலங்காரம், நம்மில் லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டியது இல்லை. இதில் இருந்து பார்த்து யாருக்கு அலங்கரிப்பு தேவையாம், யாருக்கு அலங்கரிப்பு தேவையில்லை? ரொம்ப நேரம் கண்ணாடி முன்னாடி நின்று இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் சொல்ல, நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லைன்னு நான் சொல்ல, இந்த பைபிளில் இருக்கு. சர்ச்சுக்கு போய் லேட்டாக இரு இன்னும் ரெடி ஆகலை, நான் அரை மணி நேரம் கண்ணாடி முன்னாடி நின்று இருந்தா அதுலேருந்து நீங்களே என்ன சொல்கிறீங்க? 8 மணிக்குள்ளே போய் உக்காரணும், இன்னும் ரெடி ஆகலைன்னா நான் சொல்ல, இந்த வசனத்தை வீட்டில் மாட்டி கண்ணாடி மேலே மாட்டி வச்சுக்கோங்க. கண்ணாடிக்கு மேலே இந்த வசனம் என்ன போட்டிருக்கு? நம்மில் லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. ஏன் இதில் போட்டுன்னு இருக்கு? சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாக இருக்க முடியும். தேவன் கணத்தில் குறைவுள்ளருக்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கு. அதனால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயம் கூட சந்தோஷமே. ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா எல்லாரும் என்ன செய்யணும்? அவங்களோட கூட அதை பகிர்ந்து கொள்ளணும். அந்த துக்கத்தை ஒருத்தவங்க சந்தோஷப்பட்டால் எல்லாரும் கூட சேர்ந்து என்ன செய்யணும்? தலைக்கெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கஷ்டமாக ரொம்ப சந்தோஷங்க, அவங்களுக்கு சந்தோஷமாக நாங்கள் அவ்வளோ 2 மாடி வீடை கட்டிட்டாங்களா, நாங்கள் பாப்பா நீ இது வரைக்கும் சந்தோஷமாக இருந்தால் அதை கேட்கும் போதே எனக்கு இருக்கிற சந்தோஷம்லாம் போயிடுச்சுங்க. அதனால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்ட எல்லா அவயங்களும் கூட. எரேமியா 18:1-6. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரியும். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டு, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக பண்ண. அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்கிறது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இந்த நாட்களிலே ஆண்டவரே, நான் களிமண், உம்முடைய சித்தத்தின்படி என்ன செய்யும்? என்னை வணைந்து கொள்ளும் என்ற ஆண்டுடைய சித்தத்துக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ரோமர் 9:19-20. இப்படி ஆனால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவார். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா? ஆண்டவரை பார்த்து என்னை ஏன் அப்படி உண்டாக்கினீர் அப்படி கேட்கலாமா? அப்படி கேட்குறோமா? கேட்கலாமா? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினே நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா? மீதியிட்ட ஒரே களிமண்ணால் குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்தை ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்தை பண்ணுவதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா? ரோமர் 8:28-34. அன்றியும்
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று ஆண்டுடைய சித்தத்தின்படி, ஆண்டுடைய தீர்மானத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு பொருளாக இருந்தால் என்ன நடக்கும்? சகலம் நன்மைக்கே நடக்கும். எல்லாமே அது யார் என்ன வேணால் தீமை செஞ்சால் கூட அது எங்கே வந்து முடியும்? நன்மையாக தான். ஏன்னா அவருடைய சித்தம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவனிடத்தில் அவருடைய தீர்மானம் என்ன? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்கு முதற் பேரனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன் அவனுடைய சித்தம் என்ன? நம்ம எல்லாரும் யாரை போல மாறணும்? அவருடைய குமாரனின் சாயலை போல. அந்த குணம், ஆண்டவருடைய குணம் நம்ம வாழ்க்கையில் காணப்படணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அவரை போல மாற வேண்டும். எவர்களை முன் குறித்தார் அவர்களை அழைத்தார். எவர்களை அழைத்தார் அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்க. எவர்களை நீதிமான்கள் ஆக்கணும் அவர்களை மகிமையும் படுத்திருக்கோம். இவளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யாருக்கும் பயப்படாதீங்க. யாருக்குமே பயப்படாதீங்க. அவனுடைய சித்தத்தின்படி தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக நிற்பவன் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரனையே கொடுத்தவர், சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அந்த விசுவாசம், ஆண்டவர் குமாரனையே கொடுத்தது மற்ற நிச்சயமாய் மற்ற எல்லா காரியங்களும் எனக்கு கொடுப்பார். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாற்றுகிறவன் யார்? தேவனே அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்து, அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்பவரும் அவரே. யார் குற்றம் கண்டு அவங்களை குறித்து நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை நீதிமான் ஆக்கிறவர் தேவன். ஆக்கினை கிறிஸ்துவே மரித்தவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்க நமக்காக வேண்டுதல் செய்கிறார். யார் நம்ம பற்றி எது சொன்னாலும் ஆண்டவர் நமக்காக பேசுகிறாரு. எங்கே பக்கத்திலே இருக்கிறார், வலது பார்சத்திலே இருந்து நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். ஆகவே உலகத்தில் யார் குற்றம் சாட்டினாலும் ஆக்கிறார் குறித்து என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீர்கள். நமக்கு செய்ய வேண்டியது ஆண்டுடைய சித்தத்தை செய்யணும். தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறும்பொழுது சகலமும் நன்மைக்கே. ஆகவே இந்த நாட்களிலே இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உறுதியான அஸ்திபாரம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பு வேறு எது பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. அதே போல் என் பிதாவின் சித்தத்தை செய்கிறனே பரலோர் பிரவேசிப்பானே அல்லாமல் கர்த்தாவே சொல்கிறதுனா பிரவேசிப்பாங்க. இந்த நாட்களே பரிசுத்தமும் தேவனுடைய சித்தமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உறுதியான அஸ்திபாரம். ஆகவே அப்படிப்பட்டவர்களாக இப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரத்தோடு வாழும்படி இந்த நாட்களை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரையும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு இருதயத்தை ஓட்டு ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு பேசி வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்க. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உறுதியான அஸ்திபாரங்களை தியானிக்கும்படி இந்த நாட்களிலே எங்களுக்கு கிருபை செய்து வருகிற தயவுக்காக சென்றைக்கும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. இந்த நாட்களிலே எவ்வளவு முக்கியம், உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது எவ்வளவு முக்கியம். எதை செய்தாலும்
பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த தேவ பயத்தை, உணர்வை, எச்சரிப்பை இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ற வண்ணம் ஜீவிக்கும்படி கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பான். இந்த உலகத்திலே நீர் வாழும் பொழுது நான் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை, என்னை அனுப்பினுடைய சித்தத்தையே நான் செய்கிறேன், என் சித்தம் அல்ல உம் சித்தமே ஆக கடவுது என்று கெத்செமனே தோட்டத்திலே இந்த கொடூரமான சிலுவை மரணத்துக்கு நீர் ஒப்பு கொடுத்தீர். இந்த நாட்களிலும் நாங்களும் எப்பொழுதும் உம்முடைய சித்தத்தை செய்யும்படி எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் உம்முடைய சித்தத்தின்படி சரீரத்திலே அவயமாக எங்களை வைத்திருக்கிறீர். நீர் எந்த அவயமாய் வைத்தாலும் சந்தோஷத்தோடு நீர் எங்களுக்கு கொடுத்த உத்தரவாதங்களை நிறைவேற்றும்படி முறுமுறுப்பு இல்லாமல் பொறாமை இல்லாமல் வாழும்படி இந்த நாட்களை கிருபை தருவீராக. உடைய சித்தத்தின்படி நாங்கள் எதை கேட்டாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். நம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அன்புக்கு சகலமும் நன்மைக்கே நடக்கும்படி நீர் செய்கிறது. சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் இந்த நாளிலே நீர் தருகிற தேவனாக இருக்கப்படியாலும் நீர் எங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? குற்றம் சாற்றுகிறவன் யார்? நீரே மரித்து உயிர்த்து தேவனுடைய வலது பாரசல் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர். இந்த நாட்களில் அதை உணர்ந்து நன்றி உள்ள ஜீவியத்தோடு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி நீர் கிருபை தருவீராக. இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, அவருடைய தேவைகளை சந்தி, நல்ல சுகம் பலம் தார், எல்லா பலவீன நோய்களை முற்றிலுமே அகற்றிப்போடும், எல்லா தீமைக்கு பொல்லாப்புக்கு விலக்கு அதோடைய கையிட்டு செய்யும் அனைத்தையும் வாய்க்கப்பண்ணும், குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் வாழும்படி குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷத்தை தாரும், பிள்ளைகளை ஆசிரியம், பிள்ளைகளுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை தாரும். இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களுக்காக உலகத்தில் வந்து உளவா எங்களை அன்பு கூர்ந்த தேவன், அதை உணர்ந்து எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக துதிக்கும்படி ஸ்தோத்தரிக்கும்படி கிருபை தருவீராக. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.